சார், இந்த படத்துக்குள்ள நீங்க உள்ள வரதுக்கு எது முக்கிய காரணமா இருந்துச்சு? இல்ல இந்த ஐடியா தான். இப்ப அவரு முன்னால கேட்ட மாரி தான். ஏன் சோசியல் மீடியாவ ரொம்ப இதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா, இப்ப நாட் ஒன்லி சினிமா மத்த அ எல்லா வேற வேற என்ன சொல்றது? எல்லாருமே சோசியல் மீடியாவ ஏன் யூஸ் பண்றாங்கன்னா, முன்னால வந்து பார்த்தீங்கன்னா, பேப்பர் மீடியா இருக்கு. நம்ம ஒரு பேப்பர்ல மூவியோட குடுக்குறதுக்கு நம்மலாம் ரொம்ப இதா இருந்தோம். 90ஸ் 2000 இதுலலாம். அதுக்கு முன்னாலலாம் பார்த்தீங்கன்னா, ஊர் ஊரா தண்டோரா அடிச்சு சொல்லுவாங்க. ஒரு ஒரு வண்டியில வச்சுட்டு அந்த போஸ்டர ஒட்டிட்டு போவாங்க. ஸோ இப்ப எல்லாருமே நார்மலா இருக்கிற எல்லாருமே வந்து எதுல கூடுதலா இருக்காங்கன்னா, YouTubeஅ விட எனக்கு தெரிஞ்சு YouTubeல இருக்கிறது தான் வந்து உங்களுக்கு வந்து நார்மலா Instagramமோ அதுலலாம் போடுறாங்க. பட் இப்ப ஒரு ஒரு நாளைக்கு வந்து மேக்ஸிமம் 8 டூ மினிமம் ஆவரேஜா ஒரு 10 ஹவர்ஸ் வந்து எல்லாருமே சோசியல் மீடியால இல்லாதவங்களே இல்ல. ஆக்சுவலி எல்லாருமே இருக்கிறாங்க. ஆட்டோமேட்டிக்கா கை போயிருது. அது ஒரு நோய் மாரி ஆயிருச்சு நமக்கு இப்ப. எடுத்த உடனே எதுவுமே பார்க்கணும்னு எவ்வளோ கால் வந்திருக்குன்னு பார்க்கறத விட நம்ம எடுத்த உடனே வந்து சோசியல் மீடியால போயிட்டு பார்க்குறோம். அது எதுக்குன்னே நமக்கு தெரியாது. என்ன பார்க்க போறோம்னு கூட தெரியாது. அது ஒரு நோய் ஆக்சுவலி. அதனால என்னன்னா, அங்க தான் உங்களுக்கு எல்லாம் பார்க்குறாங்கம்போது, இப்ப அங்க தானே உங்களுக்கு எல்லாருமே கன்டென்ட்ட வந்து போஸ்ட் பண்ண விரும்புவாங்க. ஏன்னா, அதிக பேர் எதுல இருக்காங்களோ ஒண்ணு. அது இது 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 ஒண்ணு. ஸோ இதுக்குள்ள இருக்கிற இவர் சொன்னது தான். இவரு இவரு இப் இப்ப இவர் நார்மலா பேசும்போது பார்த்தீங்கன்னா, இவர வந்து அப்படித்தான் இப்ப இவரோட தோற்றமா இப்படி பார்த்தோம்னா என்ன இருக்குன்னா, ஓ! இவரு இப்படித்தானா அப்படிங்கிற மாரி இருக்கும். ஆனா அவர் பேசுற கன்டென்ட், அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா? அதுதான் என்னைய ரொம்ப ஈர்த்துச்சு. இப்ப நீங்க இவரோட இவர் பேசாமலே இருக்கிறாரு. இவர பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறது ஒண்ணு. அவர் பேசுற அந்த இன்ஃபர்மேஷன்ல நமக்கு ஒண்ணு ஒண்ணு புல் ஆகும் இல்லையா? நமக்கு ஒரு விஷயம் ஓகே இது உண்மதானே? இதுக்குள்ள இவ்வளோ இருக்குதா? இப்ப எல்லாமே நம்ம என்ன பார்க்குறோம்? ஒரு கன்டென்ட் பார்க்குறோம். பார்த்த உடனே அத அடுத்ததுக்கு ஸ்க்ரோல் பண்ணிடுறோம். ஆனா அந்த கன்டென்ட் போட்டவன் அதுக்கு அடுத்து என்ன ஃபேஸ் பண்ணியிருப்பாங்கிறதோ, அந்த அந்த கன்டென்ட் போட்டதுனால அவங்க ஃபேமிலில ஒருத்தங்க அவங்களுக்கு என்ன ஆயிருப்பா இதெல்லாம் நமக்கு எதுவுமே தெரியாது இல்லையா? அது நான் சொல்றது வந்து ஜஸ்ட் நம்ம ஒரு ஸ்க்ரோல் தான். ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு தட்டுறதுல அது ஸ்கிப் பண்ணி அடுத்ததுன்னு தான் போயிட்டு இருக்கமே தவிர, அதுக்கு உள்ள இருக்கிற ஒரு பெயின் இருக்கு. அந்த கன்டென்ட் போட்டவங்களே எதுக்காக போட்டாங்கன்னு ஒண்ணு இருக்கு. நம்ம பெரிய ஹிட் ஆகி பணம் வரணும் அப்படிங்கிற ஆசையெல்லாம் இருக்கு. அது வருமான்னு கேட்டா தெரியல. ஸோ அது வர வைக்கிறதுக்கு என்ன இப்படிங்கிற அந்த உள்ள இருக்கக்கூடிய ஒரு டார்க் வேர்ல்டு இருக்கு. அதை இவர் கரெக்ட்டா சொல்லியிருக்கிறாரு. என்னைய அதுதான் இந்த படத்துக்குள்ள கொண்டு வந்துச்சு. சாம் சார், உங்களுக்கு ஒரு கேள்வி. முன்னாடிலாம் நீங்கள் உங்கள் படத்தில் வந்து நீங்கள் ஒரு நல்ல மியூசிக் டைரக்டர், பிரமாதமான பாடல்லாம் போடுவீங்க. இப்போ சாம் சிஎஸ் மியூசிக்கல்னு போடுற அளவுக்கு ஏதாச்சும் இப்போ கையில் 22 படம் இருக்குன்னு சொன்னாங்க, வாழ்த்துக்கள். இப்போ வந்து முன்னாடி படங்கள்லாம் கொஞ்சம் சவுண்டு ஜாஸ்தியாக இருக்கும். நம்ம நண்பர்களே சில பேர் காதில் பஞ்சு வச்சுட்டு வந்ததா ப்ரெஸ் ஷோவிலே சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இப்போ குறைச்சிட்டிங்க. நான்லாம் ரிவ்யூவில் சாம் சிஎஸ் வந்து கொஞ்சம் மியூசிக்கோட அந்த சவுண்டை குறைக்கணும் அப்படின்னு சொல்லி ரீ ரெக்கார்டிங்கில் மட்டும் பாட்டு பிரமாதமாக சரி இருக்கும். இப்ப என்னன்னா இல்லை, எங்கள் ரிவ்யூலாம் பார்க்குறீங்களா? அதையும் எடுத்து பார்க்குறேன். அதுக்கு நான் ஒரு விளக்கமும் குடுக்குறேன். ஒரு மிகப்பெரிய பத்திரிகை ஆக்சுவலி நம்ம இதுல வந்து ஒருத்தவங்க எனக்கு வந்து ரிவ்யூ போட்ட அடுத்த செகண்ட் அவங்களுக்கு கால் பண்ணேன். என்னன்னா, "சாமியுடைய சத்தம் இரைச்சல் வழக்கம் போல்" அப்படின்னு இருந்துச்சு. ஸோ இங்க ஒண்ணு தெளிவா தெரிஞ்சுக்கிறணும் எல்லாருமே. என்னன்னா, நம்ம ஊர்ல வந்து ஒரு நேஷனல் அவார்டே இருக்கு. சிறந்த ஒலிக்கலவை, அதாவது பெஸ்ட் சவுண்ட் மிக்சிங் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லி ஒரு சிறந்த ஒலிக்கலவைக்கு அவார்டே குடுப்பாங்க, நேஷனல் அவார்டு. அது இங்க மட்டும் இல்ல, ஆஸ்கார்ல வரைக்கும் எல்லாமே இருக்கு. ஸோ நான் என்னுடைய வேலை என்னன்னு சொல்றேன் பாருங்களேன். இப்ப நான் வந்து ஒரு படத்துக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் பண்றேன். அத பண்ணி என்னுடைய லெவல் என்னன்னு தெரியும். எவ்வளோ பண்ணணும், என்ன பண்ணணும்னு தெரியும். ஸோ நம்ம அத பண்ணி இங்கேருந்து ஒரு அவுட் குடுத்துருவோம். இதுக்கப்புறம் இன்னொரு ப்ராசஸ் இருக்கு. அது வந்து சவுண்ட் எஃபெக்ட்ஸு, டயலாக்ஸ் எல்லாம் வச்சு மிக்ஸ் பண்ணி ஒண்ணு அவுட் வருது. அதுக்கும் மியூசிக் டைரக்டருக்கும் சம்மந்தமே கிடையாது. ஆக்சுவலி என்னன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து எதனாகுதுன்னா சில படங்கள் வந்து இப்ப ரீசெண்டா ஒரு கேஜிஎஃப்க்கு அப்புறமா எனக்கு அப்படித்தான் தோணுது. ஸோ ஒரு ஒரு சீன் ரொம்ப டவுன் ஆகுது. ஆடியன்ஸ் வந்து இந்த இடத்துல கொஞ்சம் ஒரு மாரி வெறுப்பாகுறாங்க அப்படின்னா, உடனே மியூசிக்க ஏத்துங்க அப்படின்னு ஒரு ஒரு கான்செப்ட் ஆக்சுவலி நார்மலா அது வந்து மியூசிக்ல நம்ம வந்து ஃபில் பண்ணிடலாம். இல்லன்னா மியூசிக்க வந்து கொஞ்சம் சத்தமா வச்சுக்கிட்டோம்னா சீன்லாம் தப்பிச்சிரும். இப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல என்ன பண்றாங்கன்னா, சில டைரக்டர்ஸோ இல்ல வந்து அப்படி அப்படி மேல பண்ணிடுறாங்க. நானே வருத்தப்பட்டு பேசினது உண்டு. என்ன எதுக்குங்க இவ்வளோ சவுண்டுன்னு. நான் சொல்லவே முடியும் என்னால என்னென்ன படம்னு. நம்ம தியேட்டர்ல உட்காரும்போது நமக்கே இரிட்டேட் ஆகி என்னடா இப்படி பண்ணவே இல்லையே நம்ம அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இதுக்கு முழு காரணம் மியூசிக் டைரக்டரே கிடையாது. அப்புறம் இன்னொன்னு சொல்லுவாங்க. ஒரு இடத்துல வந்து அந்த வண்டி போற சவுண்டும் அந்த கன் சவுண்டையும் என்ன மியூசிக் டைரக்டர் இப்படி பண்ணிட்டாருன்னு அதுக்கும் நமக்கு சம்மந்தமே இல்ல. அது வந்து வேற டிபார்ட்மெண்ட் ஆக்சுவலி அது. ஸோ என்னன்னா இங்க இங்க சவுண்டுன்னு வந்துட்டாலே சத்தமா இருந்தாலும் இன்னொன்னு ஒரு ஒரு தியேட்டர்ல அழகான மிக்ஸ் அது ஆக்சுவலி. அம்பத்தூர்ல ஒரு தியேட்டர் அது எதுன்னு நான் சொல்லல. அங்கிருந்து ஒருத்தர் கால் பண்ணி இரைச்சல் அப்படிங்கிறாங்க. அங்க போனா ஸ்பீக்கரே ஒர்க் ஆகல. அது 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 வேற லெவல்ல இருக்கு. ஸோ இது என்ன ஆகுதுன்னா இப்ப நம்ம எந்த தியேட்டர்ல படம் பார்க்குறோம் இருக்கு. அதை வச்சு நம்ம வந்து எல்லாமே மியூசிக் டைரக்டர் கை காட்டக்கூடாதுன்னு நான் சொல்றேன். இது இனிமே நீங்க எழுதுறவங்க இரைச்சல் அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து யாரை சொல்லணும்னா நீங்க அந்த ஒலிக்கலவை சிறந்த ஒலிக்கலவைன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மியூசிக் மிக்சிங் இன்ஜினியர் அவங்கள சொல்லுங்க. அதுக்கப்புறம் அவங்க குறைச்சிக்கிடுவாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா நம்ம தியேட்டர்ல மல்டிப்ளெக்ஸ் நிறைய இருக்கு. இப்போ என்ன ஆகுதுன்னா ஒரு இங்கிலீஷ் படம் ஓடுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு நார்மல் ஒரு இங்கிலீஷ் படம் ஓடும்போது அவங்களுடைய மிக்சிங் இதே வேற டோட்டலி வேற. அவங்க ரொம்ப மினிமலாக இருக்கும். மியூசிக் ரொம்ப மைல்டாக இருக்கும். ஸோ அவங்க வந்து மினிமம் ஒரு 6, 7 வச்சு தான் பார்க்க முடியும் நம்ம. அடுத்த ஷோ அதே ஸ்க்ரீனில் வேற ஒரு தெலுங்கு படமோ இல்லை வந்து ஒரு பயங்கரமான ஒரு பெரிய படம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க அதை வச்சீங்கன்னா ஸ்பீக்கர் அவங்களுக்கு காலி ஆயிருது.
ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கம்மி பண்ணுறாங்க. அவங்க கம்மி பண்ண இங்கே என்ன பண்ணுறாங்க, மியூசிக் கேட்க மாட்டேங்குதுன்னு எல்லாத்தையும் ஏற்றுறாங்க. அது ஒவ்வொரு தேட்டரும் மாறும்போது இந்த பிரச்சனை வருது. பட் இதுக்கு காரணம் நான் இல்லை, எந்த மியூசிக் டைரக்டருமே கிடையாது. இதுதான் உண்மை. ஆமாம் சார். இப்போ சவுண்டு இப்போ சார் சொன்னார்ல, உங்களால் இல்லை இன்னொருத்தலான்னு, அதே மாதிரி எம்எஸ் விஸ்வநாதன், மகாதேவன், இளையராஜாலாம் இருக்கும்போது பாட்டும் அவங்களே பண்ணாங்க, ரீரிகார்டிங்கும் இப்போ பண்ணாங்க. இப்போ நீங்கள் வந்து பாட்டை இன்னொருத்தட்ட கொடுத்துட்டு நீங்கள் ரீரிகார்டிங் கஷ்டப்பட்டு பண்ணாலும் பாட்டு மிஸ் ஆயிடுச்சுன்னா அந்த படமே இதாகிடுது. அது இப்போ அந்த பேஷனாகவே ஆயிடுச்சு. அதை பற்றி இல்லை, அப்படி இல்லை. ஆக்சுவலி நான் பேக்ரவுண்ட் மியூசிக் மட்டும் பண்ண படங்கள் நீங்கள் வந்து பார்த்துருக்கீங்க நிறையா. பட் அது எல்லாமே நான் வந்து பிகினிங்கில் வந்தது கிடையாது. என்ன ஆகுதுன்னா, ஒரு ஸ்டேஜில் வந்து அவங்க படம்லாம் பண்ணி முடிச்சுட்டு வேற மியூசிக் டைரக்டர் வச்சு பாட்டெல்லாம் பண்ணிட்டாங்க. அப்படி படங்கள் தான் அதுக்கப்புறம் நான் புதுசாக என்ட்ரானது தான். நான் இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் கமிட் பண்ண படம் ஒன்லி பேக்ரவுண்ட் மியூசிக்கை எந்த படமும் கமிட் பண்ணல. வேற மியூசிக் டைரக்டர் கமிட் பண்ண படங்கள். சில சந்தர்ப்பங்களில் அந்த படத்துக்கு ஒரு வேளை வந்து அந்த படத்தை இன்னும் எலிவேட் பண்ணால் நம்ம தேவைப்படுறோன்னு அவங்க நினைச்சிருக்கலாம். இல்லை அந்த மியூசிக் டைரக்டரோட வேற வேலை பழு அந்த மாதிரிலாம், அதனால வந்து நம்ம பண்ணுறமே தவிர நான் இது வரைக்கும் ஒரு படம் கூட பேக்ரவுண்ட் மியூசிக் மட்டுமா நானாக கமிட் பண்ணி பண்ணது இல்லை. இல்லை, நீங்களா கமிட் பண்ணல. நீங்கள் பண்ணும்போது அந்த பாட்டு மைனஸாக இருக்கும்போது உங்களுக்கு அது பாட்டு அது என்னன்னா மைனஸ் கிடையாது. என்னன்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் சொல்லுவாங்க சாம் சிஎஸ் வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா பண்ணுறாரு அப்படிங்கிற. நல்லா பண்ணுறாருன்னு சொல்கிறாங்க, பாட்டு நல்லா பண்ணலாங்கிற வேர்டு வராது. ஏன்னா நான் பண்ண எல்லா படத்துலையும் பாட்டுங்களுமே எனக்கு ஹிட் ஆகிருக்குது. நார்மலாக ஸ்பாட்டிஃபைல கூட எவ்ரி டாப் 10 எவ்ரி வீக்கில் நம்மளோட பாட்டு இருக்கும். பட் என்னன்னா, இங்கே எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கோடு போடும்போது அதுக்கு மேலே பெரிய கோடா ஒன்று பேக்ரவுண்ட் மியூசிக்னு போடுறதுனால எல்லாம் அந்த பெரிய கோடை மட்டும் தான் பார்க்குறாங்க. அதனால பட் அதில் எனக்கு சந்தோஷம் தான். என்னன்னு கேட்டிங்கன்னா, சாங்ஸ் பண்ணுறது இப்போ நம்ம பண்ணவே தெரியாது அப்படிங்கிறது இல்லை. சாங் நம்ம பண்ணியிருக்கோம், பெரிய சாங்ஸ் நிறைய ஹிட் ஆகிருக்குது. ஆக்சுவலி அதை தாண்டி என்னென்னா, பேக்ரவுண்ட் மியூசிக்கில் நான் ரொம்ப ஏன் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஏஐ இப்போ வந்துருச்சு. இப்போ ஏஐயில் வந்து யாருனாலும் யார் கையில் ஃபோன் இருக்கோ அவங்க ஏஐயில் ஒரு பாட்டு நீங்களே பண்ணி கேட்டுக்கலாம். உங்களுக்கு என்ன அது ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்துருச்சு. உங்களுக்கு என்ன பாட்டு கேட்கணுமோ. பட் ஒரு படத்துக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் ஏஐயில் கிரியேட் பண்ண முடியுமானா பண்ண முடியும். பட் உணர்வுபூர்வமாக பண்ண முடியுமான்னு கேட்டால் அது பண்ண முடியாது. ஸோ ஃப்யூச்சர் என்னவா இருக்கும்னு நான் இப்போ ஓப்பனாகவே சொல்கிறேன். நீங்கள் சாங்ஸுங்கிறது வந்து படங்களில் இருக்கும், பட் ரொம்ப கம்மியாகுமோன்னு எனக்கு தோணுது ஆக்சுவலி. சார், அப்புறம் டைரக்டருக்கு ஒரு கேள்வி. அது ஹீரோ கூட சொல்லலாம். இப்போது அவர் பஷீர் நகர் ரவி சார் சொன்னார், அதாவது படத்துக்கு ட்ரெண்டிங்னு சொல்லிட்டு பேர் வச்சுருக்கீங்க, பட் எல்லாமே ரகசியமாக தான் பேசிட்டுருக்கீங்க. ஒன்று கூட இதுவரையும் ஓப்பனாக பேசவே இல்லை. சாம் சார் சொன்ன போது எனக்கு அந்த படத்தில் அப்படி ஆச்சு, இந்த தேட்டரில் அப்படி ஆச்சு அப்படி சொன்னார். அவர் அந்த நடிகர் அப்படி பண்ணார், இந்த நடிகர் அப்படி பண்ணார், உறுப்பிசம் வச்சுருக்காங்க அப்படின்னு படத்துக்கு ட்ரெண்டிங்னு வச்சுட்டு நீங்கள் ஏன் ஓப்பனாக பேச மாட்டேங்கிறீங்க? நீங்கள் வந்து ஒரு போலீஸ்காரர் வந்து ராஜினாமா பண்ணிட்டு வந்து இந்த படத்தை எடுத்துருக்கீங்க. ஏன் ராஜினாமா பண்ணீங்க? எதுக்காக இந்த படத்தை எடுத்தீங்க? எந்த நடிகர் வந்து குரூப்பிசம் பண்ணுறாங்க, எந்த டைரக்டர் பண்ணுறாங்க, எந்த தேட்டரில் அப்படி பண்ணாங்க, அப்புறம் தேட்டர் பேர் சொல்லிட்டாரு. பட் வந்து எந்த படத்துக்கு அப்படி பண்ணாங்கன்னு கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க. நீங்கள் இந்த இப்படி ரகசியமாக இருந்தாக்கா பேசுகிறவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க. நீங்கள் ஏன் பதிலடி கொடுக்க மாட்டேங்கிறீங்க? அது சொல்லுங்கள் சார். அது சொல்லக்கூடாதுங்கிறது இல்லை. என்னென்னா, இப்போ என்ன சொல்கிறது சார், இப்போ நான் இன்றைக்கி ஒரு கிழிஞ்ச சட்டை போட்டிருக்கேன். நீங்கள் என்ன கிழிஞ்ச சட்டை போட்டேன்னு சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் கிழிஞ்ச சட்டை போட்டிங்கன்னு சொன்னது மட்டும் தான் ஞாபகத்தில் இருக்கும். நாளைக்கு நான் ஒரு நல்ல சட்டை போட்டுடலாம். ஸோ அந்த தேட்டர் வந்து அன்னைக்கு பிரச்சனையாக இருந்திருக்கலாம். அவங்க இப்போ வேறு ஸ்பீக்கர் மாற்றிருக்கலாம். ஸோ என்னென்னா, இங்கே நம்ம சினிமா இன்னையோட முடிஞ்சு போகிறது இல்லை சார். ஆக்சுவலி நீங்கள் கேட்டது தேட்டருக்கு சொல்கிறேன் சார். இப்போ நீங்கள் இன்னைக்கு நான் அந்த தேட்டரை பற்றி வர சொல்லிடலாம். நாளைக்கு என்னோட இன்னும் படங்கள் வருது. இது வந்து அதுக்கு பயந்தெல்லாம் நான் சொல்லலை சார். இங்கே தவறுகள் எல்லாருமே பண்ணுவாங்க சார். எல்லாமே தவறு திருத்திக் கொள்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் திரும்ப தவறு ஒரு 5 தடவை நீங்கள் தவறுகள் இருக்குது, அதுக்கப்புறம் அவங்க மாறலைன்னா நீங்கள் அதை தப்புன்னு சொல்லுங்கள் சார். இது வந்து சின்ன சின்ன ஓட்டை. இப்போ நீங்கள் ஒரு படம் நல்லா பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்காக வாழ்க்கையை அவரோட இப்போ நல்லா இல்லை சார். நம்ம இது ஒரு எடுத்துக்காட்டாக தான் சொல்கிறோம். இப்படி ஒன்று நடந்திருக்குன்னு. அது இப்போ என்னுடைய டார்கெட் வந்து அதை சொன்னவங்களும் அந்த தேட்டரோ கிடையாது. இப்படி சம்பவங்கள் நடக்குதுங்கிறது ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறோம், அவ்வளோதான். யாரையுமே வந்து காயப்படுத்தணும்னு நினைக்கக்கூடாதுங்கிற மனசு, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை சார்.